ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சுகமளிப்பவர், அதாவது சுகமளிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் மாறவில்லை, அவரது வல்லமையும் குறையவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மண்ணுலக ஊழியத்தில் கடவுளின் குணமாக்கும் வல்லமை நிகரற்ற வகையில் வெளிப்பட்டது. எல்லாவித நோயாளிகளையும் இயேசு சுகப்படுத்தினார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றனர். சிலுவையில் இயேசு நமது பாவங்களையும் நோய்களையும் அவர் சுமந்தார். அவரது இரத்தத்தால் கழுவப்படுகிறோம், அவரது தழும்புகளால் குணமாகிறோம். இன்றும் செயலாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார். விசுவாசி வியாதிப்படும் போது அவன் ஜெபிக்க வேண்டும். திருச்சபையின் தலைவர்களை அழைத்து விசுவாச ஜெபம் ஏறெடுக்க செய்ய வேண்டும். பாவம் ஏதும் உண்டோ என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அவன் சுகம் பெறுவான். நன்மையானது யாவும் கடவுளிடம் இருந்து வருகிறது. அவர் வியாதிக்கு காரணர் அல்ல, ஆனால் அவர் நம்மை திருத்துவதற்கான பிரம்பாகவோ அல்லது நாம் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ பயன்படுத்துகிறார். அவர் சர்வ வல்லவர். ஆனால் நன்மையாக அல்லது தீமையாக தோன்றும் யாவும் அவரது பிள்ளைகளின் நலனுக்காகவே இருக்கும். நமது ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காவிட்டாலும் அவர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய வாக்கு நிச்சயமாக எங்கள் வாழ்வில் நிறைவேறும் என்பதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்மேல் முழு விசுவாசத்தோடு உமது வார்த்தையை அறிந்து கொண்டு அதற்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, உங்களுடைய கரங்களின் அடைக்கலத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் பயப்படாதவர்களாகவும் நடுங்காதவர்களாகவும் தைரியமாக இருக்கத்தக்கதாக உம்முடைய பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை புதிதாக்குங்க. பரலோக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளி செய்யுங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதானமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பெருகவும், ரட்சிப்பில் கலிகூறவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், பிள்ளைகளின் தகுதிக்கேற்ற வேலையும் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பும், தூதர்களின் காவலும், பலவீனங்கள் சுகவீனங்களில் உங்க ஆரோக்கியமும், எங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் உங்க ஆளுகையும் ஆசீர்வாதம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியரின் குறைகள் நீக்கி புத்திர பாக்கியம் உண்டாகவும், பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும், பேறுகாலத்துக்காக காத்திருக்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாகவும், திருமணமாக பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், அமைதலான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. உதய்பூரில் மோதல் மாறி அமைதல் உண்டாகவும், கொடைக்கானல் பகுதியில் போதை காளான் விற்பனையை தடை செய்ய போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும், சிரியாவிலும் உலகம் எங்கிலும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தேவரீர் விசேஷ விதமாக குணமாக்கும்படியும், நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படாதபடி வாகனங்கள் மக்கள் பாதுகாக்கப்படும்படியும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.